கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன். அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்னா அதோடைய ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ax + by + c = 0. இதுதான் ஜென்ரல் ஃபார்ம். அதாவது ஒரு நேர்கோட்டுடைய பொதுவான சமன்பாடானது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ax + by + c = 0. ஈக்குவேஷனாலே கண்டிப்பாக என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய்ன்றது வந்துடும். எக்ஸுக்கு பக்கத்தில் வர்றது ஏன்னும் ஒய்க்கு பக்கத்தில் வர்றது பின்னும் எக்ஸ் அதாவது xy இல்லாத டேர்ம் வெறும் நம்பர் மட்டும் இருக்கக்கூடியதை சீன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதுதான் ஜென்ரல் ஃபார்ம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவேஷன் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது பேரலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்? அதாவது இரு நேர்கோடுகள் கொடுக்கப்பட்டிருந்து அது இணை அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? இணை பேரலல்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் ஒன்றுத்துக்கு ஒன்று தொடாமல் போகிறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரலல் இணைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ ரெண்டு டைப் ஆஃப் ஈக்குவேஷன் நான் பொதுவான ஈக்குவேஷனை தான் எடுத்துருக்கிறேன். ஸோ a1x அதாவது எக்ஸ் ஒய்ன்றது மாற போகிறது கிடையாது ஈக்குவேஷனில். இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் ஒய்க்கு பக்கத்தில் இந்த கான்ஸ்டன்ட் மட்டும் தான் மாறி வரும். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் ஈக்குவேஷன்ன்றதுனால முதல் ஈக்குவேஷனுக்கு 1ன்னும் ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு 2ன்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் பேரலா அப்படின்னு கேட்குறாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் a1 செகண்ட் ஈக்குவேஷன் a2 இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்கிற b1 செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்கிற b2. இப்போ நம்ம இந்த மாதிரி a1 a2ன்னு கொடுத்துருக்கிறதுனால நமக்கு புரியுது. ஆனால் உங்களுக்கு சம்மன்னு பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நம்பர்ஸில் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5x + 3y அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட்டை டிவைட் பண்ணணும். அதே மாதிரி ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் கெழுக்களை வகுக்கணும். அதே மாதிரி ஒய் கெழுக்களை வகுக்கணும். ரெண்டும் சமமாக வந்ததுன்னா அது பேரலல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதை தான் இந்த ஃபார்மேட்டில் எடுத்து எழுதுவோம். இதுவானா எது ஈஸியஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் ஈஸியஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது அதே மாதிரி ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது பெர்பெண்டிகுலர் செங்குத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா என்ன கண்டிஷன்? பெர்பெண்டிகுலர்னா இந்த மாதிரி டீயை தலைகீழ போடுவோம். ஸோ செங்குத்து அப்படின்னா என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எக்ஸோடைய கெழுக்கள் இங்கே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணணும். அங்கே என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணுறோம். இங்கே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ a1 a2 + b1 b2 மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை ஆட் பண்ணும்போது 0ன்னு வந்ததுன்னா அது பெர்பெண்டிகுலர். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் பொதுவான ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துருக்குறாங்க. இதிலிருந்து ஸ்லோப்பு கேட்குறாங்கன்னா என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா எம்ன்றது ஸ்லோப்புடைய ஷார்ட் ஃபார்ம் = என்னென்னு பார்த்தீங்கன்னா -a/b. அதாவது எக்ஸ் பக்கத்தில் வர நம்பரை மேலே போடணும், ஒய் பக்கத்தில் வர நம்பரை கீழே போடணும். அதே ஒய் இன்டர்செப்ட் வெட்டுத்துண்டுன்னு கேட்குறாங்கன்னா கான்ஸ்டன்ட் இருக்குது இல்லைங்களா, அதாவது மாறிலின்னு சொல்லுவோம், அதை மேலே போடணும். பிஏ ஒய்க்கு பக்கத்தில் வர்றதை கீழே போடணும். ரெண்டுத்துக்குமே சிம்பிள் இதில் தான் வரும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ்ன்னு தான் வரும். ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு ஃபார்முலாவோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.